ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தம் அவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமாவா இல்லையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை இருக்கிறனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அவருடைய சமூகத்தில் உட்காந்து நன்றி செலுத்துகிறோம். பக்கத்தில் கை கொடுத்து தான் சொல்லுங்களேன், சந்தோஷமாக இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியுது எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, நேற்று எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் ஆராதித்தோம்? யாராச்சும் ஒருத்தர் சொல்ல முடியுமா? சரி, நானே சொல்கிறேன். அவர் நமக்கு கொடுக்கிற பலன், சிலுவையில் ஆவியானவர் இயேசுவானவர் அடித்த பின்பு ஆண்டவர் நமக்கு என்னென்ன காரியத்தை கொடுக்குறான்னு சொல்லி ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நேற்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் நமக்கு சோதனைகளிலும் பலவீனத்திலும் பலன் தருகிறதை குறித்து ஆராதித்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் கூட இருக்கிறேன். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன், ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். கொடுத்து தான் சொல்லுங்க, தப்பு இல்லையே. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். யோசுவா 10வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா, எமோரியா ராஜாக்கள் எல்லோரும் கிபியோனியர்களுக்கு விரோதமாக யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிபியோனியர்கள் யோசுவாவின் இடத்துல ஆள் அனுப்பி, யோசுவாவே நீ எங்களோடு வந்து எங்களுக்கு யுத்தத்தில் உதவி செய்யும்னு சொல்லும் பொழுது, யோசுவா அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, அவர்களை நான் உன்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். கையை ஓய்த்து ஒரு ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிற தெய்வீக பிரச்சனை, கையை தூக்கி சொல்லலாமே. அப்பா, நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த அக்னியோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா? ஒரு நெருப்பு தழலுடைய கேரக்டர் என்ன? எரிக்கிறது, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இருக்கிறத இல்லாதவைகளாய் மாற்றும், அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, தேவ பிள்ளைகள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகும் ஆகட்டும், சோதோம் குமாராவில் தப்பிச்ச லோத் ஆகட்டும், ஆண்டவர் அக்னியில் தான் 2 காரியத்தையுமே செய்கிறாரு. அக்னிக்குள்ளேயும் ஆண்டவர் அனுப்புகிறாரு, அக்னிக்குள்ளே இருக்கிறவங்கள வெளியவும் எடுக்கிறாரு. இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஜென்ம சுபாவினங்கள் என்னென்ன, அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாமே ஜென்ம சுபாவினங்கள் தான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த அக்னியில் ஜென்ம சுபாவத்தை அழித்து அந்த அக்னியிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கையை தட்டி, அப்பா எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளை எடுக்கிற உங்களுடைய கிருபைக்கு நன்றி அப்பா. எத்தனை பேர் துதி ஆராதனைக்கு கையை தட்டி பாடுறதுக்கு வந்துருக்கிறீங்க? ஆமென், சந்தோஷம். கையை தூக்கணுன்னே சந்தோஷம். ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் யாருடைய கரமும் சும்மாவே இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, அங்கே இருந்து ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்க்குதான். அதனால சந்தோஷமாக கையை தட்டி எவ்வளோ சத்தமாக ஆண்டவர் ஆராதிக்க முடியுமோ அவரை ஆராதிக்க போகிற ஒரு ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். முதலாவது பாடல், அக்னியில் நடந்து வந்தோம். சத்தமா அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா. சத்தமா, உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலக. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். ஆமென்.
எங்கள் தேவன் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை சத்தமாய், செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சத்தமாய் கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று. எங்கள் தேவன் கையை ஓட்டி சொல்லாமா? எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே, உம்மை எப்பொழுதும் நாங்கள் ஆராதிப்போம். நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. பலவித சோதனை, பலவித சோதனையா குழமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், ஒரு இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா குழமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீர், ஒரு இருதயம் தந்து எங்கள் தலையை, எங்கள் தலையை எண்ணெயினால் சத்தமா பாடுங்க, அபிஷேகம் செய்து. எங்கள் முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிப்போம். எங்கள் ஆயுள் முழுவதும் உம்மை நாங்கள் உமக்கே ஆராதிப்போம். அபிஷேகம் செய்து. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சத்தமாய் எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள். அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், சத்தமா கையை தட்டி. இடமொன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முகி போகவில்லை. உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. கடைசி ஒரு முறை எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நல்ல கையை தட்டி சத்தமா அப்பாவுக்கு ஒரு மகிமை, உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஐயா. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. வீட்டுக்கு போய் அங்கே சமாரியாவில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் ஒன்று நடக்குது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. எலிசா சொல்றாரு ராஜாவின் இடத்துல, நாளைக்கு கர்த்தர் இதே இடத்துல இந்த பஞ்சமான இதே சூழ்நிலையில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 செக்காலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 செக்காலுக்கும் செய்யும்படி கர்த்தர் நடத்துவார்னு சொல்லும் பொழுது ராஜாவினுடைய ஊழியக்காரர் சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் கர்த்தரால் இது செய்யக்கூடுமோ? இன்னைக்கு உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், இந்த காரியம் உனக்கு நடக்குமோ? உலகம் சொல்லலாம், இந்த காரியம் நீ உன் வாழ்க்கையில் நிற்குமோ? இனி உலகம் சொல்லலாம், புதுசாக நீ உனக்கு தோன்றுமோ அப்படின்னு சொல்றாரு. எலிசா அதுக்கு சொன்னாரு, உன் சொந்த கண்ணால கர்த்தர் செய்கிற அதிசயத்தை நீ பார்ப்பன்னு. நல்லா கையை தட்ட வேணாமா? எத்தனை நம்ம சொந்த கண்ணால ஆண்டவன் நமக்காக செய்த நன்மைகளை பார்த்து இருக்கிறோம். வேதம் சொல்லுது, மோசேக்கு அநேகர் பேசின முறுமுறுப்பின் சத்தத்தை கேட்டு மோசே தேவ சமூகத்தில் போய் விழுகிறார். ஆண்டவர், அநேகருடைய முறுமுறுப்பின் சத்தம் என்னால் கேட்க முடியலன்னு சொல்லி
இன்னைக்கு உலகம் எவ்வளோ முறுமுறுப்பான காரியத்தை உன்னை கொண்டு பேசினாலும் சரி, இனி உலகம் இது இனி உன்னால் நடக்குமோ, கர்த்தர் இனி உன் வாழ்க்கையில் இதை செய்வாரோ என்று உலகம் சாட்சி கொடுத்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் சொந்த கண்ணினால் இன்றைக்கு அதை நீ பார்ப்பாய். கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா, ஆண்டவரே ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? அதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சத்தமா வாய் திறந்து நம்புவேன் இறுதி வரை. இன்னும் ஒரு முறை கூட நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் இறுதி வரை. எப்பொழுதும் நான் நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது பாடலை பாடலாமா? புது பாடல் தான். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ. தெரியுதோ தெரியலையோ, கை மட்டும் நமக்கு சும்மா இருக்கக்கூடாது. பாடலாமா? போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எரித்தாலுமே, வெள்ளம் போல சத்தமாய் வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எரித்தாலுமே, இல்லை 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 நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடு தான். சந்தோஷமாய் இயேசு என்னோடு தான். சத்தமா சொல்ல, இயேசு இயேசு என்னோடு தான். எங்க இயேசு என்னோடு. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாள். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். கையை தட்டி இயேசு வாக்கு மாறாதவர். ஒருபோதும் வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை 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 நான் அஞ்சுவதில்லை, ஆமென். இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவது இல்லை,
இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். சத்தமாய் இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். நீங்க தான் சத்தமா பாடுங்க. அப்பா வாக்கு மாறாதவர். சத்தமாய் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். இயேசு வாக்கு மாறாதவர். நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா. நீர் எப்பொழுதும் வாக்கு மாறாதவரா இருக்கிறீரப்பா. மார்க்கு 5வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஊழிய காரியமா நடந்து போயிட்டு இருக்கும்போது யாவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் ஓடி வந்து, ஆண்டவரே என்னுடைய மக மரண அவஸ்தையாக இருக்கிறா, நீர் வந்து என் மகளை சுகமாக்கணும்னு கேட்குறாரு. அப்போது அந்த அவருடைய சீஷர்கள்லாம் ஓடி வந்து சொல்கிறாங்க, உன் மக மறிச்சிட்டா, இதுக்கப்புறம் ஏன் ஆண்டவரை வருத்தப்படுத்துறீர்? அந்த வார்த்தை நல்லா வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், நாம் ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோம், சரியா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு டெத்து வீட்டுக்கு போகிறோம், இறந்தவங்களுடைய உறவினர்கள் யாராவது பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கையை பிடிச்சி கலங்காதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன தெரியுமா சொன்னார்? பயப்படாதே, பயப்படாதே. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருந்தது. ஆண்டவரே நீர் இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஏன் சொன்னீங்கன்னு தேவ சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த யாவீர் என்கிற மனுஷன் மாம்சத்தில் கலங்கல, தன்னுடைய ஆவியில் பயம் கொண்டான்னு சொல்லி. இன்னைக்கு இந்த உலகம் உங்களோட அதனால தான் வேதம் சொல்லுது, மாம்சம் பலவீனம்தான், ஆவியோ. இன்னைக்கு நீங்கள் ஆவியில் கலக்கமோடு இங்கே வந்திருக்கிறீங்களா? ஆவியில் என்னால் போராடி போராடி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் ஜெயிக்க முடியலை, மாம்சத்தோட யுத்தம் பண்ணி என்னால் மேற்கொள்ள முடியலை, உலகத்தோட யுத்தம் பண்ணி என்னோட மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, மாம்சத்துக்கு அல்ல, கலங்கி இருக்கிறவனுடைய ஆவிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று. கையை தூக்கி அப்பாவுக்கு ஒரு நன்றி. நான் சொல்றேங்க, நான் இன்னும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் இழந்து போங்கன்னா ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. பயம் உங்களுடைய கிருபையை விளக்க பண்ணும். கிருபை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனங்களை விளக்க பண்ணும். பயத்தோடு ஒரு வேலை இங்கே ஆண்டவரே ஆத்துமாக்கள் இருக்கும்னா உங்களுடைய சட்டைகள் மறைவில் அவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ராத்திரி பயத்தினால வந்துக்கிற ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தினாலே புது பலனை அடையற்றும். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. ஆண்டவரே என்னுடைய பயங்கள் மாறட்டும். ஆவில எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு ஒரு நிமிஷம், அப்பா என் இருதயத்தில் உள்ள பயத்தின் ஆவியை எடுங்கப்பா, என் இடத்துல இருக்கிற சோர்வை எடுங்கப்பா. நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், ஆனால் என் ஆவி பயப்படுது, என் ஆத்துமா பயப்படுது. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தர் உன்னோடு. ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் புதிய காரியத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். கையை ஒரே ஒரு முறை தூக்கி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அடுத்த பாடலாமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கு, எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி கையை தட்டாமல் இருக்கவே கூடாது, சரியா? கையை தட்டி தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன், சத்தமா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே.
எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி. விசுவாசமா பாடுங்க பார்ப்போம். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி. சத்தமா ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சாவில் கர்த்தருண்டு பயமில்லை. உங்களுடைய சத்தம் எழுப்பட்டும். பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடை கத்தலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கத்தலோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர் வழியாய் எம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர் வழியாய் எம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். நீங்க தான் பண்ணும். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. சத்தமா ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. முந்தினவைகளை நீ யோசிக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லை. விசுவாசமா மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார். நல்ல சத்தமா கையை தட்டி ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. இன்னும் ஒரு முறை சத்தமா ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லை. என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. கடைசியா இன்னும் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. கடைசி ஒரு முறை ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, கையை தட்டி ஆண்டவரோட விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்ப்போம். ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு என்னுடைய பயத்தையும் என்னுடைய ஆண்டவரே காரியத்தையும் நீர் பார்த்துக் கொள்வி. எல்லாரும் எந்திரிக்கலாமா? இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் எந்திரிச்சு ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எல்லோரும் இருக்கிற இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறதான நேரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கே நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறார்களோ ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வந்து நான் அசைவாடுவேன் என்று சொன்ன தேவன் 7 குத்து விளக்கின் மத்தியில் அசைவாடுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய நாவுகள், every mouth should be open, every eye should be closed. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ரபுதுலனா சத்துருவலனமா
ஓ ரிஷதலனமா ரபரதலனமா. நாவுகள் துதிக்கட்டும், நாவுகள் துதிக்கட்டும், நாவுகள் துதிக்கட்டும். அப்பா நீர் பரிசுத்த, நீர் உன்னத, நீர் மகத்துவ, ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவர் ஆவியானவரே. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஜனங்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன பொழுது ஓ ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு மகிமை வந்து மூடினதே. அப்பா இதோ உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில் உம்முடைய மகிமை அப்பா இறங்கற்று ஐயா. நாங்கள் நிற்கக்கூடாதபடிக்கு, நாங்கள் நிற்கக்கூடாதபடிக்கு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பற்று ஐயா. பயப்படாதே, நாடும் தேவன். இன்றைக்கு இங்க வரும்பொழுதே கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை, அநேகர் இன்றைக்கு ஒரு பயத்தின் ஆவியோடு வருவார்கள். நீ போய் சொல்லி என்னுடைய ஜனங்களுக்கு பயப்படாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் போய் என் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்லாரே. அப்பா நான் உன் வழக்கையை பிடித்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர், நீர் மகத்துவர் ஐயா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். உம்மை போல தேவன் இந்த உலகத்தில் இல்லப்பா, உம்மை போல ஆண்டவரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லப்பா. நீர் மகத்துவர் ஐயா. நாங்கள் காணக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிப்போம், ஆராதிப்போம் ஐயா. நாவுகள் துதிக்கட்டும் ஆண்டவரே. கொஞ்சம் உங்களுடைய நாவுகளை துதி அப்பா. இது அசுத்த உதட உள்ளதப்பா, இது அசுத்தமான உதடுகள் அப்பா. இந்த உதட்டின் மேல உம்முடைய அக்கினி தழல் வந்து இறங்கட்டும், இந்த உதட்டின் மேல உம்முடைய அக்கினி தழல் வந்து ஒரு விசை இறங்கட்டும் ஐயா. என்னுடைய வழிகளால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை துதிக்கிறோம், எங்க நாவின் உற்சாக வழிகளினால உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ரிஷாலபதனமா ரந்துருபலதனா ஷருபதலதனமா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசனத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கைகளை உயர்த்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. இன்னொரு விஷயம் சத்தம் எழும்பட்டும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. உங்களுடைய நாவுகள் துதிக்கட்டும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. இன்னொரு விஷயம் கூட நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர். ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் ஒரு, எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி அந்த பரலோகத்துக்கு நேராக பார்த்து, நீர் ஒருவர் மாத்திரமே நிரந்தரமானவர், நீர் சர்வ வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை ஒருவனும் பூட்ட முடியாது, நீர் பூட்டினதை ஒருவராலும் திறக்க முடியாது. நீர் மகத்துவர், நீர் பரிசுத்த, நீர் உன்னதர் அப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், பூமி அனைத்தின் மேலும் நீர் ஒருவரே கர்த்தர். சத்தமா நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. கடைசியா நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர்
சத்தம் எழும்பட்டுமே. அப்பா உம்மை நம்புவேன் இறுதி வரை. எல்லா நாவுகளும் சொல்லட்டும், நான் நம்புவேன் இறுதி வரை. ஒரு முறை நான் நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை. அப்பா நான் நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பன். 2 கரத்தை உயர்த்தி சொல்லாமா? நம்புவேன் இறுதி வரை. என்ன நடந்தாலும் நான் நம்புவேன் அப்பா. நான் நம்புவேன். இழப்போ துன்பமோ கண்ணீரோ என்ன வந்தாலும் நான் நம்புவேன் இறுதி வரை.